சொல் தாமர. இதுவா? இதுதான் ஜெனரேட்டர். இது என்ன முடிச்சது? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சு இது பேர் என்னன்னு கேட்குறேன். இதுதான் கூட்டுக்கு உதவாது. இதில் என்ன தெரிஞ்சு நீ என்ன படிச்சுக்கிறேன் புக்கில்? திஸ் இஸ் த ஜெனரேட்டர், ஜெனரேட்டர் இஸ் த டிவைஸ், இட் இஸ் கன்வெர்ட்டர். எல்லாம் மனப்பாடத்தை பண்ணிட்டு எது ஜெனரேட்டரே தெரியாம படிச்சுட்டு வந்துக்கிறேன் நீ 4 வருஷமா. இதுல வேற உன்னை நம்பி வேற நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் பண்ணுவேன் பாருங்க, இவ்வளவுதான் வாழ்க்கை. ஏமாத்தி கல்யாணம் பண்ணி பொண்ணை கொடுத்துட்டாங்க எனக்கு. அதுதான் வீட்டுல ஒரு பையன் என்ன பண்ணானா, வீட்டுல உட்காந்துருந்தானா, ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சான். அப்போ அவன் சொன்னானா, அம்மா அந்த இவரு மெக்கானிக்கலை கூட்டு கொஞ்சம் ஃபேனை ரிப்பேர் பண்ணுமா, டெக்னீஷியன் கூட்டு இருந்தாங்களாம். அதுக்கு அவன் சொன்னா, நீ மெக்கானிக்கல் தானே முடிச்சுக்கிற, ஃபேனை நீ ரெடி பண்ணாண்டா அப்படின்னாங்களாம். அது சொன்னா, ஃபேனு ரெடி பண்ணுறதுலாம் சொல்லி தர மாட்டாங்கம்மா காலேஜில். ஃபேன் தான் என்னதான் சொல்லி தருவாங்க. அதேதான், புரியுதுங்களா? எல்லாமே வந்து மக்கப் பண்ணி எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருது. இதே வந்து ஒரு 10th முடிச்சவங்க கூட ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்ணவங்க கிட்ட சொன்னா அவங்க அழகா ரிப்பேர் பண்ணுவாங்க. அது வந்து என்னன்னா, வந்து என்ன சொல்றது, டீசல் போட்டு இது வந்து ஸ்டாட்டிக் டிவைஸ் தான். அது ஒரு இடத்துல தான் இருக்கும். ரொட்டேட்டிங் டிவைஸ்னா அது ஸ்டாட்டிக் டிவைஸ்னா எதுவுமே ஆகாது, சுத்தாது, சுழலாது. என்னையே கொழுப்பு விட்டுருக்கு. நான் 5 வருஷம் ஆயில் அண்ட் கேஸ்ல வேலை பார்த்தேன். எனக்கே அது சொல்லுவாங்களே, இவங்க கூட என்ன பண்ணாலும் சேர்ந்தா இங்கிலீஷே மறந்துருந்தா மாதிரி மத்தியெல்லாம் மறந்துடுவாங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி உங்க வீட்டில் யார் என்ன இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, அவங்ககிட்ட அது டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக வேலையை வந்து கொடுத்து பாருங்க. யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. என்ஜினியரிங் படிக்கத்தோட சரி எல்லாரும், அதுக்கப்புறம் வேலைக்கு ஓடுறோம். என்ன வேலைடான்னு கேட்டால் படிக்கிறதுக்கு வேலைக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னாங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் என்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, யார் வீட்டில் என்னென்ன இன்ஜினியரிங் கதையை நீங்கள் கேள்விப்பட்டீங்க, அதையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க டெக்னிக்கலாக, எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்கள்.